பல பேர் பீட்டா ஃபிஷ் வளர்க்குறத பார்த்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் நிறைய தடவை. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பீட்டா ஃபிஷ்ஷஸ் வளர்ப்பில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. இதனால் பீட்டா ஃபிஷ்க்கு எதுவுமே பண்ணாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ உங்கள் ஃபிஷ் வந்து உங்கள் பீட்டா ஃபிஷ்ஷோட ரெக்குயர்மெண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது, டேங்க் சைஸ் அப்படிங்கிறது வந்து காமன் தான், நேச்சர் தான் அதுக்கு. இந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான் உலகத்தில் வேறு எந்த மீனுக்கும் கொடுக்குற அளவுக்கு ஸ்பேஸ் தேவையே இல்லை. நீங்கள் ரொம்ப ஷார்ட்ரு லேஅவுட், அதாவது ரொம்ப ஒரு டேபிள் டாப்பில் வைக்கிற அளவுக்கு ஒரு நேனோ டேங்க்லேயே இதில் வேணால் வளர்க்கலாம். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் கூட நீங்கள் வந்து இந்த ஃபிஷ்ஷை போட்டு வச்சுருக்கலாம். அக்வாரியம் ஷாப்ஸில் அப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க, வாங்கி சேல் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் அதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து வீட்டில் வளர்ப்பாங்க. ஸோ இப்படி வளர்க்கக்கூடாது. ஸோ இப்படி வளர்க்குறதுனால ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபிஷ்ஷு செத்து போயிடுமா, நல்லா தானே இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அது வந்து நல்லா இருந்தாலுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷுக்கு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது டூ அண்ட் ஃப்ரோ, ஒரு டாப் டு பாட்டம் ஸ்விம் பண்ணுற ஃபிஷ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர் ஆன் அரௌண்ட் 2 ஃபிஷ்ஷையும் கம்பேர் பண்ணால் ஃப்ளவர் ஆனுக்கு வந்து ஹைட் அதிகமாக இருக்கிற டேங்க் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அரௌனா ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் லெங்க்த்தியான டேங்க் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த ஃபிஷ்ஷோட நேச்சர் வந்து ஜெனட்டிக்கலாக பார்த்திங்கன்னா அது ஸ்விம்மிங் நேச்சர் வந்து ஒரு பேட்டர்னில் இருக்கும், டாப் டு பாட்டமாக இருக்கும், இல்லைனா வந்து டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மீனாக இருந்தாலும் ஓரளவுக்காவது அது ஒரு நீந்திட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்படி திரும்பி வர மாதிரியாவது ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்தா இந்த ஃபிஷ் வந்து ஓரளவுக்கு ஆக்டிவாக ஹெல்த்தியாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ இது வந்து பீட்டா ஃபிஷ்ஷுக்கு எல்லோரும் பண்ணுறதே கிடையாது. பீட்டா ஃபிஷ் வளர்க்கும்போது ரொம்ப ஒரு டிவி டேபிள் மேலே வச்சுக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல வால் மவுண்டிங் டேங்க்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ராங்குன்னு நான் சொல்ல வரல. பட் நீங்கள் சின்னதாக கொடுக்கணுன்றதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு சின்னதாக போக வேண்டாம்னு நான் சொல்ல வரேன். அட்லீஸ்ட் ஒரு 5 இன்ச் நேனோ டேங்க்லையாவது வந்து நேனோ டேங்க் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு ஒரு கஸ்டமேடாக பீட்டா ஃபிஷ்ஷுக்குன்னு டேங்க் செட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டேங்க் சைஸ் வாங்கி நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் பீட்டா ஃபிஷ்ஷோட பியூட்டி, அதாவது இப்போ இம்போர்ட்டட் பீட்டா ஃபிஷ்ஷஸில் வரக்கூடிய கலர் பேச்சஸ் இருக்கு இல்லையா, பாடியில் இருக்கிற கலர் பேச்சஸ்ஸு, இது வந்து வேறு எந்த ஃபிஷ்ஷஸ்லையுமே கிடையாது. பேசிக்காக வந்து மற்ற ஃபிஷ்ஷஸை கம்பேர் பண்ணும்போது, கோல்டு ஃபிஷ்ஷு, கோய் கார்ப்பு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, அதாவது டெய்ல் பியூட்டி வந்து ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டு ஃபிஷ்ஷில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்ஷஸ்க்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கப்பி ஃபிஷ்ஷஸில் இம்போர்ட்டட் வெரைட்டிஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் பேசிக்கை கம்பேர் பண்ணும்போது. பீட்டா ஃபிஷ்ஷுக்கு மொத்த பாடியில் பார்த்திங்கன்னா அந்த டெய்ல் அப்படிங்கிறது 3/4, 3ல் ஒரு பங்கு வந்து உடம்பு இருக்கும். மீதி ஃபுல்லாகவே வந்து ஒரு 70% வந்து அந்த டார்சல் ஃபின் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டார்சல் ஃபின்லேயே மல்டி கலர்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வெரைட்டி வாங்கும்போது ஃபுல் ஒயிட் வாங்கினீங்கன்னா ஒரே கலரில் இருக்கும், நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸை வந்து நல்ல ஒரு பிரைட் லைட்டிங்கில் என்ஜாய் பண்ணாமல் வெறும் கிளாஸில் போட்டு வளர்க்குறது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இது இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷுக்குன்னே இப்போ நிறைய இம்போர்ட்டட் டேங்க்ஸை கஸ்டமேடாக சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேங்க்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது, நான் வந்து இது காஸ்ட்லியாக இருக்கேன், இது ஏன் நான் வாங்கணும், அதுக்கு ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப சின்னது தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி, அட்லீஸ்ட் லைட்டிங் கொடுக்கலன்னா கூட ஒரு 5 இன்ச்சு நேனோ டேங்க் வந்து நீங்கள் செட் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் இப்போ கோல்டு ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு பவுல் செட் பண்ணுறதுக்கு வாங்கும்போது நீங்கள் கோல்டு ஃபிஷ்ஷை வாங்கி யாருமே வந்து பீட்டா ஃபிஷ் போடுற மாதிரி ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸில் வந்து போடவே மாட்டாங்க, உடனே செத்துரும். ஸோ இப்படி செத்துரும் அப்படின்னா தான் வந்து அதுக்கு நம்ம கொடுக்கணும், இந்த லேஅவுட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நார்மலாகவே வந்து இந்த மாதிரி ஒரு 5 இன்ச் நேனோ டேங்க்கு இப்போ குளத்தூர்லாம் போனீங்கன்னா இதுக்கு வந்து ரெடிமேடாக செஞ்சே வந்து வச்சுருப்பாங்க. இது பீட்டா ஃபிஷ்ஷுக்குன்னு நிறைய பேர் வந்து வாங்குறதுனால, மூவிங் இருக்கிறதுனால வச்சுருப்பாங்க. இதுவே வந்து நார்மலாக ஒரு ரீட்டைலர் ஷாப் அக்வாரியமில் உங்கள் வீட்டிலேருந்து நியர்பையாக இருக்கிற ஒரு அக்வாரியமில் இந்த மாதிரி கஸ்டமேடாக இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆர்டர் பேசிஸில் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா, அவங்க சஜஸ்ட் பண்ணுற பவுல் இருக்கு இல்லையா, பவுல் வந்து பவுல்லே ஓரளவுக்கு பெருசு, இப்போ கோல்டு ஃபிஷ் வாங்குற மாதிரி ஒரு பவுல் வாங்கி அந்த பவுலில் வந்து நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷை வளர்க்கலாம். பட் பவுலில் வந்து நீங்கள் லைட்டிங் கொடுக்கறது, நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லையா நீங்கள் வந்து நான் லைட்டிங் வந்து ரிக்வயர்டு கிடையாது, நானே வந்து லைட்டிங் வந்து கொடுக்குற ஐடியாவில் இல்லை, நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிளான்ட் வச்சுட்டு நீங்கள் ரூம் லைட்டில் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் நேனோ டேங்க்கில் ஒரு மணி பிளான்ட் போட்டுட்டு அதில் பீட்டா ஃபிஷ் வந்து ஒன்று விட்டுருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து ரூம் லைட்டிங்கில் டியூப் லைட்லாம் எரியும் போது மணி பிளான்ட் ஓரளவுக்கு க்ரோ ஆகும். நார்மலாக வந்து டே லைட்லேயும் நைட்டில் வந்து இந்த டியூப் லைட் வெளிச்சதுலையுமே அது ஓரளவுக்கு க்ரோ ஆகி நல்லா வரும். ஸோ இந்த பிளான்ட்டு வந்து க்ரோ ஆகி
அந்த டேங்கை தாண்டி வெளியே வரும். உள்ளே வந்து பீட்டா ஃபிஷ் இருக்கும். இன்ஃபேக்ட் அதில் லைட்டிங்கே இல்லைனா கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி நான் நிறைய பேர் வந்து அவங்களோட ஒர்க்கிங் டேபிளில் வச்சுருக்கிறத வந்து பார்த்துருக்கேன். நான் வந்து பீட்டா ஃபிஷ் டேங்க் செட் பண்ணும்போது 1 feet டேங்க்கில் தான் நான் செட் பண்ணியிருந்தேன். ஒரு பிளான்டட் டேங்க் வந்து அட்டெம்ப்ட் பண்ணப்போ அதில் வந்து நான் பீட்டா ஃபிஷ் விட்டுருந்தேன், ஃபுல் ஒயிட் விட்டுருந்தேன். இது மாதிரி வந்து நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷுக்குன்னு நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஏரியாவில் சின்ன டேங்காகவே செட் பண்ணலாம். பட் கிளாஸில் வந்து ட்ரிங்கிங் கிளாஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கட் பண்ணி இப்போது பாட்டில்ஸை வந்து கட் பண்ணிலாம் வந்து அந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸில் வந்து வளர்க்குறதுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு கிடையாது. ஸோ ப்ரீடர் சைடில் நீங்கள் வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால ரொம்ப நிறைய ஷார்ட் சைஸில் வந்து நிறைய வச்சுருப்பாங்க பீட்டா ஃபிஷ்ஷு. ஸோ அப்போ இந்த மாதிரி கிளாஸில் போட்டு வைக்கலாம். நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 inch நானோ டேங்க் நீங்கள் செட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. பிளான்டட் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா அதிலே நீங்கள் ரொம்ப சின்ன டேங்க்லேயே பிளான்டட் டேங்க் சப்ஸ்ட்ரேட்டோட போட்டு செட் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கவே செய்யாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கு என்னென்னா, பீட்டா ஃபிஷ்ஷை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு லேஅவுட் கம்மியாக கொடுக்கறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபீட் அப்படிங்கிறது வந்து பீட்டா ஃபிஷ்க்குன்னு தனியாக ஃபீடு வந்து சேல் பண்ணுறாங்க. அதை தான் வாங்கணும்னு கிடையாது, நீங்கள் காஸ்ட்லியான ஃபுட்ஸ் வாங்கணும்னு கிடையாது. பேசிக் ஃபுட்ஸ் கொடுத்தாலே நல்லா வளரும். பீட்டா ஃபிஷ்ஷோட இது ஹெல்த்தியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஓரளவுக்கு டேங்க் சைஸ் பெருசாக இருக்குது, லைட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது செய்து இல்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பீட்டா ஃபிஷ்க்கு பொதுவாக வர டிசீஸ் வந்து ஃபின் பகுதியில் பின்னாடி இருக்கிற அந்த டெயிலெலாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முடியலன்னு அர்த்தம். அது வந்து நீங்கள் சீக்கிரமாக பார்த்து ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் லைட்டிங் கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்களோட விருப்பம் தான். டேங்க்கில் வந்து ஏரேஷன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது. சர்ஃபேஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய ஃபிஷ் இது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.